ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 9/2/2024 ஸோ வெள்ளிக்கிழமைக்கான பங்குச்சந்தை அனாலிசிஸ். சரிங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த குளோபல் மார்க்கெட்டில் எப்படி மேஜர் இண்டெக்ஸ்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவோம். கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 0.17% வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் என்ன நம்மளுக்கு ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் 36 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேப் டவுனில் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.16% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.5% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ், சைனீஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவ். ஸோ 1.27% வந்து நம்மளுக்கு நெகட்டிவ். நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டே ஒரு ஈவெண்ட் சொன்னோம், அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு டேட்டாவும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நெகட்டிவான நியூஸ்னால நம்மளுக்கு ஹாங்சாங் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஜப்பான் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 2.6% வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மேஜர் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பெருசாக இம்பாக்ட் பண்ணக்கூடிய நியூஸ் எதுவும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ அதனால் நம்மளுக்கு நம்மளோட இந்தியன் கண்ட்ரி ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேஜர் கண்ட்ரிஸோட நியூஸ் வந்து நம்மளுக்கு பாதிப்படைக்கல. சரிங்களா? அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து ஒரு நல்ல ஒரு வால்டாலிட்டியாக இருந்துச்சு. 1% வந்து நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.97% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 1.76% வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. சரிங்களா? ஐடி இண்டெக்ஸ் எஸ்டர்டே ஒரு நல்ல ஒரு வால்டாலிட்டி, பட் ஸ்மால் வால்டாலிட்டி தான். பட் நம்மளுக்கு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி செக்டாரும் ஆட்டோ செக்டாரும் தான் நல்ல ஒரு வால்டாலிட்டியாக இருந்துச்சு. ஹை செல்லிங் வந்து நடந்துச்சு. கமாடிட்டிஸ் பேஸ் பண்ண அளவுக்கு குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 3.61% வந்து நெகட்டிவாக வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 3.20% வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஏடிஆர் பக்கம் போயிடுவோம். ஸோ ஆல் ஏடிஆர்ஸுமே நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் அண்ட் HDFC பேங்க், ஐசிஐசி பேங்க், ஓகே, விப்ரோ. ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு பேங்கிங் செக்டார் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. 3%, 4%, இங்கேயும் 3%. ஸோ 3 பேங்க்கோட ஏடிஆரும் நம்மளுக்கு ரொம்ப நெகட்டிவாக வந்து ஏடிஆர்ஸ்லாம் நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 1.17% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏடிஆர்ஸோட நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன பேங்கிங் செக்டரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து இந்த MPC மீட்டிங்கை பேஸ் பண்ணி ரெப்போ ரேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஏன்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து சேஞ்ச் ஆகாமே இருக்குது. அண்ட் இன்ஃப்ளேஷன் பார்த்தா லைட்டாக வந்து ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேங்கிங் செக்டர் வந்து நம்மளுக்கு டவுனில் வந்து கொடுத்துட்ருக்கு. இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் அண்ட் நியூஸ் பேஸ் பண்ணி செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த FIDA டேட்டா பார்த்துருவோம். FIA வந்து எவ்வளோக்கு வந்து எஸ்டே வந்து பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,248 கோடிக்கு பை பண்ணிவிட்டு எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்காங்கன்னா 21,182 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. FIA வந்து நெட் சேல்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதாவது 4,933 கோடிக்கு வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. DA வந்து எவ்வளோக்கு பை பண்ணியிருந்தாங்கன்னா 17,291 கோடிக்கு பை பண்ணிவிட்டு 11,779 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. DA பொறுத்தளவுக்கு 5,512 கோடிக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நான் எஸ்டர்டேவே வந்து நம்ம MPC மீட்டிங்லேயே சொல்லிட்டு இருந்தேன். MPC மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ எக்கானமியை பொறுத்தளவுக்கு இந்தியா லெவலில் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இன்ஸ்டியூஷனோட செல்லிங் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம டெலகிராமில் வந்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன் ஃபர்தராக வந்து ஒரு பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபர்தராக நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறப்ப நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்டர்டேவே சைனாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 o'clock பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது, ஜான்வரி மந்த்துக்கானது. அது எதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கனடாவுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பு வந்து கொடுக்கறது கிடையாது. பட் ஏர்னிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நிஃப்டி 50 அஃபெக்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ அஃபெக்ட் பண்ணாத கம்பெனிஸ் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்பும் ஏர்னிங் ரிசல்ட் வந்து இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் கம்பெனி அண்ட் ஹீரோ மோட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய கம்பெனிஸ் வந்து ஏர்னிங் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் இந்த ஏர்னிங் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பொசிஷன் ஆர் லாங் பொசிஷன் ட்ரேடிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்துக்கோம். MPC மீட்டிங்கை பற்றி நான் கொஞ்சம் சொல்லலை. 6th டைம் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை.
அப்படியே வந்து சேஞ்ச் ஆகாமல் ஸோ அப்படியே ஸ்டேபிளாகவே வச்சுருக்காங்க. 6.5% வந்து இருக்குது. ஸோ ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணால் தான் சம் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். பட் மார்க்கெட் வந்து இப்படி ஸ்டேபிளாக இருக்கனால ஸோ நம்ம எந்த பக்கம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் எக்ஸாக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் இப்படி இருக்கிறது நம்மளுக்கான ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். அந்த ட்ரெண்டு வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து தொடர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதனால தான் பேங்கிங்கில் வந்து குறைச்சி இங்கே டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப் ட்ரெண்டில். ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கீழே இறங்குறதுல. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு மிட் லெவலில் நிற்குது. இது வந்து இன்ஸ்டியூஷனோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் இனிமேல் இருக்கும். ஓகே, ஸோ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டிக்கான ஃபின் நிஃப்டி, ஸோ இதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் என்ன, மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. ஒரு லாங் டேர்ம் அனலைஸை பேஸ் பண்ண அளவுக்கு எஸ்டர்டே வந்து நான் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரிங்களா, மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைட் வைஸாக மூவ் ஆகிட்டு இருக்குங்க அப்படின்னு கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் வருது, இன்ஸ்டியூஷனோட மைண்ட் செட் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஃபர்தராக வந்து நியூ ஆல் டைம் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பட் நம்மளுக்கு சப்போர்ட் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து உடச்சிருக்கு, இந்த பார்த்து தெரியும். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒன் சைட் வேஸ்லேருந்து சப்போர்ட்டை வந்து உடச்சிருக்கு. பட் இது ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் உடச்சிருக்கானா கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி சப்போர்ட் வந்து உடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ ஒன்ஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுகுது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ தூரம் விழுகணும்னா 21,490 இதுக்கு மேலே வந்து விழுகணும். இன்றைக்கி இல்லை, இதுக்கு மேலே வந்து விழுகணும். சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி தான் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து தெரியுது. பட் இன்ஸ்டியூஷன் இன்றைக்கி வந்து ஒரு லாங் பை வந்து பண்ணுறாங்கன்னா அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆல் டைம் பையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை செல்லிங் வந்து கண்டினியூஷனாக வந்து தொடருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணும். சரிங்களா, 21,490 வந்து ரீச் பண்ணும். ஓகே, ஸோ மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ நம்ம எந்த பக்கம் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லிட்டு வந்த மாதிரி ஸோ மார்க்கெட் வந்து நம்மளோட ட்ரெண்டை வந்து உடச்சி அந்த ட்ரெண்டை வந்து சப்போர்ட் எடுத்து எனக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஈவினிங் ஸ்டார்ட் பேட்டர்னோட கன்ஃபர்மேஷனே எனக்கு வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா, அண்ட் ஒன்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் வந்து ஒரு டச்சப் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிற ஒரு வியூவில் வந்து நிற்கிது. ஓகே, ஸோ இன்றைக்கான மெத்தட்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஃபர்தராக இந்த லெவலில் போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இல்லை நம்மளுக்கு அங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் கிடைக்கல அப்படின்னா ஸோ ஃபர்தராக எனக்கு இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இந்த லெவல் ஸோ நான் வந்து ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கூடிய லெவல் பார்த்திங்கன்னா இந்த லெவலை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஒன்ஸ் எனக்கு இதை உடச்சிச்சின்னா அப்படின்னா ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வந்து போயிடும். அப்படியே ஃபர்தராக ஆல் டைம் வகையெல்லாம் டக்குன்னு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இல்லை ஸ்லோவாக கூட பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா, இந்த சப்போர்ட்டே நம்மளுக்கு உடைக்குது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 21,500 to 21,490 தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி போட்ட வியூ படி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஒன்று இங்கேருந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வரணும், பட் அது நம்மளுக்கு இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வரும்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுபடி மார்க்கெட் வந்து வியூவில் வந்து பயங்கரமாக வந்து வந்துகிட்டு இருக்கு. நான் இங்கே பிரேக் ஆகிறப்பே சொன்னேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பிரேக் அவுட்டோட ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா ஸோ நம்ம அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் நம்மளுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸே கொடுக்காம கண்டினியூஸ்னாக நம்மளுக்கு 3 கேண்டில் வந்து ஸோ அப்படியே ஒரு சைட் வேஸில் இருந்துட்டு இருந்துச்சு. எஸ்டர்டே வந்து லாங் செல்லிங் வந்து வந்துருச்சு. சரிங்களா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 44,450. அடுத்து அதுக்கு கீ லெவல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைனல் சப்போர்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 43,500 வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இதை பொறுத்தளவுக்கு இன்ட்ராடே லெவல்ஸில் மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இது இல்லாமல் இன்னமும் லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒன் ஆஃப் த மெயின் சப்போர்ட்டை உடச்சிருச்சு. இந்த ஜோன் வந்து எஸ்டர்டே உடச்சி அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் நம்ம வந்து இதை சொன்னோமா ஸோ 48,888 இல்லை இதுக்கு மேலே வந்து இப்படி வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன் சப்போர்ட். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த இப்போ இந்த சப்போர்ட் மறுபடியும்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து எனக்கு இங்கே இருக்குது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட்டு எனக்கு உடைக்குது அப்படின்னா இந்த சப்போர்ட்டை உடச்சுன்னா அகைன் அடுத்த லெவல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 44,516 to 286. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் கண்டினியூஸ்னாக செல்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒவ்வொரு சப்போர்ட்டுமே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க.
ஃபர்தராக நான் சப்போர்ட் லெவல்ஸ் உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன் மார்க்கெட் நடந்துகிட்ருக்கப்போ. ஸோ அப்போது உங்களோட ட்ரேடிங் ஐடியா வந்து உங்களுக்கு என்ன தோணுமோ ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ட்ரேட் வந்து எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எனக்கு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஜோனை பிரேக் பண்ணி இதை பிரேக் பண்ணுச்சுன்னா என்னோட இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதோட என்னோட ட்ரேடை வந்து நான் ஸ்டாப் பண்ணுவேன் 46,000 சரிங்களா. இன்னும் ஹை பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அண்ட் நிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஸோ நிஃப்டியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியில் என்ன இருக்குதோ அதே மாதிரி தான் நிஃப்டிலே இருக்கும். பட் நிஃப்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வியூ போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னோம். பட் நம்மளுக்கு அது ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் ஸ்பென்னிங் ஸ்டார் கேண்டிலோட ஃபார்மேஷனில் நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. இப்போ வந்து இந்த லோ வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகும். கண்டினியூஸ்னாக நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குங்கிறப்ப 19,454 போயிட்டு ஃபைனல் சப்போர்ட்டை போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா லாங் டேர்மில். ஸோ நிஃப்டி இண்டெக்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு மேஜர் சப்போர்ட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃபர்தராக நம்மளுக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கிறது வந்து 20,027 வந்து சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் எனக்கு 20,027 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,950 பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் ஆகும். அதுக்கடுத்து 19,908 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகும். இல்லை எனக்கு அப் ட்ரெண்ட் உடைக்குதுன்னா ஸோ 20,186 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஏதோ சர்வசாதாரணமாக உடைக்க முடியாது, பட் உடச்சிருச்சுன்னா ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக 20,260 வந்து ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். அதையும் உடைக்கணும்னா இந்த ஜோனோட உங்களோட ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த ரெசிஸ்டன்ஸோட கம்ப்ளீட் பண்ணுறது பெட்ரு. உடச்சி நல்லா ப்ராப்பரான மூவ் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த ஜோனோட உங்களோட ட்ரேட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகிட்டு போகுது சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஸோ ஃபர்தர் இன்றைக்கி கொஞ்சம் நியூஸை பேஸ் பண்ண அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நான் வந்து ஒழுங்காக வந்து இந்த நியூஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கல. ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து நியூஸை பேஸ் பண்ணி வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் பேஸர். திஸ் வீடியோ ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பேரில் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.